வணக்கம் பஸ். ஒரு குட்டி கதை சொல்லட்டா? ஒரு அழகான ஒரு காட்டுக்குள்ளே ஒரு யானை சுத்தபத்தமாக குளிச்சுட்டு நடந்து போயிட்டு இருந்துச்சான். அந்த நடந்து போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு பன்னி சாக்கடைக்குள்ள இருந்து அந்த பன்னி வெளியில் வந்து அந்த பாதையில் நின்றுச்சான். அதை பார்த்த யானை ஒதுங்கி போச்சான். ஒதுங்கி போனதை பார்த்துட்டு பன்னி சொன்னிச்சான், பாத்தியா எவ்வளோ பெரிய யானை என்னை பார்த்து ஒதுங்கி போகுதுன்னா எனக்கு பயப்படுது அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு அதை நினச்சிச்சான். அந்த யானைங்களோட போயிட்டு இருந்த ஒரு யானை கேட்டுச்சான், நீ ஏன் அந்த பன்னியை பார்த்து ஒதுங்கி போன? அதை நீ அடித்து தூக்கி போடலாம்ல, ஏன்னா யானையோட பலம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும், கரெக்டா? அதுக்கு அந்த யானை சொன்னிச்சான், நான் இப்போ தான் சுத்தபத்தமாக நீட்டாக குளிச்சுட்டு நான் வந்துட்டுருக்கேன். அந்த பன்னி சாக்கடைக்குள்ளே இருந்து இப்போ தான் எந்திரிச்சு வந்துச்சு. அது பக்கத்துலேயே போக முடியல. அந்த பன்னியை நான் அடிச்சிருந்தனாவோ நான் ஏதாச்சும் பண்ணியிருந்தனாவோ என் உடம்பு தான் அழுக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சான். இந்த மாதிரி சாக்கடைங்க நம்ம வாழ்க்கையில் நிறையாவே இருக்குது. அந்த சாக்கடைக்குள்ளே விழுந்துட்டோம் அப்படின்னா நமக்கு தான் அசிங்கம். பேசுகிற நாய் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருங்க. இல்லை அப்படின்னா அந்த சாக்கடைக்குள்ளே விழுந்து நம்மளும் ஒரு ஆளாக மாறிடுவோம்.